ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகி வர ஒரு டைமிங்க. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம். எல்லா வகையான காய்கறிகளும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலுமே ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இல்லை பூக்கள் நல்லா நிறைஞ்சி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக்கும் ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தோட்டத்தை ரெடி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்கறிகள், நீங்கள் வெண்டை, கொத்தவரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் டேரெக்டாகவே நீங்கள் மண்ணில் விதைச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைங்க. முடிஞ்சதான் விதைநிறுத்தி பண்ணி நீங்கள் விதைங்க, ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாய், குடமிளகாயெல்லாம் நாற்று போட்டு வைங்க. இப்போ நீங்கள் நாற்று போட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் விதைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள், சேப்பக்கிழங்கு, பிடிக்கரணை இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீரை வகைகள் எல்லா வகையான கீரைகளுமே வழக்கம் போல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். புதினா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா கொத்தமல்லிலாம் கடந்த ஒரு 3-4 மாதமாக அந்த அளவுக்கு பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காது. இப்போ ஜூன் 10-15க்கு அப்புறம் நீங்கள் கொத்தமல்லிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ரேடிஷ் போன்ற காய்கறிகள்லாம் இந்த மாதம் வேணால் ஜூலை மாதம் விதைக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதம் வரும்போது அதுக்கான லிஸ்ட்டில் நான் அதெல்லாம் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பூக்கள், நீங்கள் ரோஜா செடி வாங்கி வைக்கலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, பழைய ரோஜா செடி செத்துருச்சு, இப்போ புதுசாக வாங்கி வைக்கலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. வேணான்னு நிறையா வாட்டி சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு சீசனாக வந்துட்டுருக்கு. நான் கூட மேலே ஷேட் நெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் வாங்கும் போதே நல்ல ரோஜாவாக பார்த்து வாங்குங்க. ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக ஒரு தரமான ஒரு ரோஜா செடியாக வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் பல வருஷங்கள் அந்த ரோஜா செடியை வச்சுக்க முடியும், கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா. அண்ட் எப்படி கரெக்டாக பராமரிக்கிறதுன்ட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ரோஸ் பிளான்ட் கேர் டிப்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த பூ மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக வளர்க்கக்கூடிய கனகாபரம், சங்குப்பூ, அதுக்கப்புறம் செம்பருத்தின்ட்டு எல்லாமே நீங்கள் பூக்கள் எப்பயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஜென்ரலாக வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய பூக்கள் தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்குன்னு சில பூக்கள்லாம் இருக்கும். ஜிந்தியா, டயாந்தஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு, இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி விதைச்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜூன் 15 இல்லைன்னா ஜூன் எண்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள்லாம் நீங்கள் மண்ணில் அழகாக தூவி விட்டு நீங்கள் வளர்க்கலாம். பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக ஒரு தோட்டமே ரொம்ப வண்ணமயமாக இருக்கும். ஸோ இந்த பூக்கள்லாம் எப்படி வளர்க்குறதுன்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் ஃப்ளவர்ஸ்ன்னு இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இந்த பூக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், எப்படி விதைக்கிறது, எப்படி பராமரிக்கிறதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விதைகள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. பழங்கள் வகையில் பார்த்தீங்கன்னா விதை போட்டு ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா மாதுளை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை, இந்த மாதிரி பழங்கள்லாம் இப்போ நீங்கள் விதை போட்டு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா எலுமிச்சை எப்படி விதை போட்டு வளர்க்குறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் மாதுளைக்கும் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் விதையிலேருந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தால் கூட இது கரெக்டான சீசன் தாங்க. புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா எலுமிச்சை செடி, அதுக்கப்புறம் மாதுளை செடி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பேஷன் ஃப்ரூட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தி கூட பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே வளர்கிற மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது, அதை கூட நீங்கள் அத்தி ட்ரை பண்ணலாம். அண்ட் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாழைமரம் கீழே வீட்டில் கொஞ்சம் சுற்றி இடம் இருந்துச்சுன்னா வாழைமரம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பழ வகைகள் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டே வரலாம். கொய்யா கூட பார்த்திங்கன்னா தொட்டியிலே வச்சு சூப்பராக வளர்க்க முடியும். கிட்டத்தட்ட 1-2 வருஷமாக வச்சுட்ருக்கேன், ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அண்டு கொய்யா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பழ வகைகளும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் என்னென்ன விதைக்கலாம், என்னென்ன ட்ரை பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராருக்கெல்லாம் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.